ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பாவினுடைய அருளினால் 3 அணா ரூபாய் 3 லட்சமாக பெரிய கதைதான் இது. சாயப்பா எப்படியெல்லாம் லீலைகள் செய்தார், எப்படியெல்லாம் மகிமை புரிந்தார் என்பதை பற்றி தீர்க்கமான ஒரு கதைதான் இது. நீங்களும் அதை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். 3 அணா 3 லட்சமான கதை. பாபுராவுடைய வாழ்க்கை மிகவுமே போராட்டமாகவும் ஏராளமான இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் பகவான் சாயப்பாவின் கருணையினால் அவரிடம் இருந்த வெறும் 3 அணா ரூபாய் 3 லட்சமாக பெருகியது. பாபுராவ் புனேவுக்கு அருகிலுள்ள சஸ்வத் என்னும் ஊரில் வசித்து வந்தார். அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவருடைய பெற்றோர்கள் இயற்கை எய்துவிட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அவருடைய பங்காளிகளும் உறவினர்களும் அவர்களுக்கு சேர வேண்டிய அவரின் தந்தையின் சொத்துக்களை அபகரித்து கொண்டு அவரை அம்போவென கைவிட்டு விட்டனர். எனவே பணம் இல்லாததினால் அவர் பள்ளி படிப்பையே பாதியில் நிறுத்த வேண்டியதாயிற்று. மேற்கொண்டு வாழ்க்கையை தள்ள வேண்டியதற்காக சிறு வயதிலேயே வேலைக்கு செல்ல வேண்டிய கஷ்ட நிலைக்கு ஆளானார் பாபுராவ். அவருடைய தாய் மாமன்களில் ஒருவர்தான் சீரடியில் வசித்து வந்தார். அவருக்கு சீரடியில் சொந்தமாக கரும்பு தோட்டங்களும் வயல்களும் இருந்தன, நிறையவே. அவற்றிலிருந்து அவர் சர்க்கரை தயாரித்து பொருளூட்டி வந்தார். அவர் பாபாவிடம் மிகுந்தவே பக்தி கொண்டிருந்தவர். அவர் அடிக்கடி பாபுராவிடம் பாபாவின் லீலைகளை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். இதை கேட்ட பாபுராவும் பாபாவின் பக்தராக மாறிப்போனார். அவர் பாபாவின் தரிசனை பெறுவதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார். எனவே சீரடி செல்வதற்காக கஷ்டப்பட்டு பணம் சேகரித்து கோபர்காவனுக்கு ஒரு ரயில் டிக்கெட் வாங்கிவிட்டார் பாபுராவ். ரயில் அகமது நகர் வந்தபோது சீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெறும் வரையில் எதையும் நான் உண்பதில்லை என்று விரதமும் பூண்டார். அதன்படி கோபர்காவன் வந்து இறங்கி 3 மைல்கள் குதிரை வண்டியில் பயணித்து கோதாவரி கரையும் அடைந்தார். அப்போதுதான் தன்னிடம் 3 அணாக்கள் மட்டுமே மிஞ்சி இருப்பதை கவனித்தார். அது சீரடிக்கு பயணிக்க போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்தார் பாபுராவ். எனவே அங்கிருந்து சீரடிக்கு கால்நடையாகவே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். சீரடிக்கு வரும் வழியில் தன்னுடைய தாய்மாமன் வீடு இருந்ததால் பாபுராவ் தன் தாய்மாமன் வீட்டிற்கு சென்றார். அவருடைய அத்தையோ அங்கு சாப்பிட்டு விட்டு பயணத்தை தொடரும்படி கேட்டுக்கொண்டார். பாபுராவ் பாபாவை தரிசிக்காமல் நான் உண்பதில்லை என்ற தன்னுடைய விரதத்தை அவரிடம் கூறி விடை பெற்று கொண்டு சீரடி நோக்கி நடக்கத் தொடங்கினார். சீரடியில் லெண்டி தோட்டத்தின் அருகே தன் மாமாவை சந்தித்தார். அவரும் பாபுராவை சாப்பிட்டு விட்டு பிறகு பாபாவை தரிசிக்கப் போகும்படி அழைத்தார். ஆனாலும் பாபுராவ் தன் விரதத்தில் மிக உறுதியாகவே இருந்தார். அவருடைய மாமா அவரிடம் 1 ரூபாய் கொடுத்து அதை வைத்தாவது போகும்போது உணவு ஏதாவது சாப்பிட்டு விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார். பாபுராவ் அந்த 1 ரூபாயை பெற்றுக்கொண்டு அந்த மசூதியை சென்றடைந்தார். பாபாவை பார்த்தவுடனே அவரின் தேஜஸான தோற்றத்தை கண்டு அவர் மனதில் ஆனந்தம் பொங்கி பெருகியது. அவர் ஓடிச் சென்று துவாரகமாயின் படிகளில் ஏறி அப்பாவின் பாதங்களில் தன் தலையை வைத்தார். அவரை தன் அருகில் அமர செய்த பாபா அவரிடம் கனிவோடு பேச ஆரம்பித்தார். பின் அவரிடம் தட்சணை கேட்டார். பாபுராவ் தன்னுடைய ஏழ்மை நிலையை குறிப்பிட்டு தன்னுடைய இயலாமையை பாபாவிடம் தெரிவித்தார். அப்போது பாபா, நீ 1 ரூபாயை வைத்துக்கொண்டு இல்லை என்று பொய் சொல்லுகின்றாய். உன் பையை பார், அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். பாபுராவ் தன் பைக்குள் கையை விட்டு தான் மறந்து விட்டிருந்த 1 ரூபாய் நோட்டை எடுத்து அப்பாவிடம் சமர்ப்பித்தார். இப்படி சீரடியில் அப்பாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவம் அவரை சீரடியிலேயே நிரந்தரமாக தங்கும்படி செய்துவிட்டது. தன் மாமாவின் நிலத்தில் கடுமையாக உழைத்த பாபுராவ் தினந்தோறும் பாபாவை தரிசனம் செய்தார். அவருடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலனும் கிட்டியது. அந்த நிலத்தில் கரும்பு விளைச்சல் அமோகமாகவே இருந்தது. அதை ஏராளமான விவசாயிகள் ஏராளமான சர்க்கரை தயார் செய்யப்பட்டு மிக அதிகமாகவே விற்பனை செய்யப்பட்டு நல்ல லாபமும் அந்த விவசாயிகளுக்கு கிடைத்தது. இவ்வாறு பாபுராவ் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அனைத்து செல்வத்தையும் தன் மாமாவிடம் ஒப்படைத்தார். ஒரு நாள் மாமாவினுடைய நண்பர் ஒருவர் அவர்களை சந்தித்தார். அபரிமிதமாக மகசூல் கண்டிருந்த அவர்களது வயல், தோட்டம், துறவு ஆகியவற்றை கண்டு அவர் மிகவுமே வியப்பில் ஆழ்ந்து போனார். புஞ்சை நிலமாக கிடந்த தரிசு நிலத்தை வளம் கொளிக்கும் நஞ்சை பூமியாக எப்படி மாற்றினார்கள் என்று அவர்களிடம் வினவ, உடனே தன் மருமகனை காட்டிய பாமா,
எல்லாம் பாபுராவின் கடின உழைப்பே காரணம் என்று கூறினார். அப்போது அந்த நண்பர் பாபுராவை தன்னோடு பங்குதாரராக சேர்த்து கொள்வாரா என்று கேட்க அதற்கு பாபுராவும் ஒத்துக்கொண்டார். தினந்தோறும் பாபுராவ் தன் மாமாவின் நிலத்தில் கடினமாக பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு கோபர்காவன் சென்று அங்கும் பொழுது சாயும் வரை உழைப்பார். அவருடைய கடின உழைப்பின் பயனாக அந்த ஆண்டின் இறுதியில் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் லாபமும் கிட்டியது. சட்டப்பையில் வெறும் 3 அணாவுடன் சீரடிக்கு வந்த பாபுராவ் இன்று 1 லட்சாதிபதியாகிவிட்டார். பாபாவின் பேரருளினாலே இது சாத்தியமாயிற்று என்று பாபுராவ் நன்கு உணர்ந்திருந்தார். அருகிலுள்ள கிராமம் ஒன்றில் ஒரு வீட்டை சொந்தமாக வாங்கிய பாபுராவ் வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் சீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற தவறியதே கிடையாது. நாமும் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து 1 அணா கூட கொடுத்தால் போதும், நாமும் லட்சாதிபதியாகி விடலாம். எப்படி என்றால் நம்பிக்கை வைத்தால் நம்மால் முடியாதது என்று எதுவுமே கிடையாதல்லவா? அப்பாவின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எடுக்கும் செயலில் எடுக்கும் தொழிலில் நீ வெற்றிகரமாக முயற்சித்து கொண்டு இருந்தால் உனக்கு அதிகப்படியான லாபம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை வைத்து உன்னால் முடிந்த உதவிகளை நீ பிறருக்கு செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பாவினுடைய லீலைகள் உனக்கு எப்போதும் எங்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். 3 அணா 3 லட்சமான கதை போல உனக்கும் ஒரு அற்புதங்கள் நிகழலாம்.